இருந்திருந்தா நீ என் பேச்ச மீறி நடந்திருக்க மாட்ட. நான் உன் மேல வச்சிருக்கிற காதல் உண்மை. அது உனக்கு போக போக புரியும். எனக்கு ஒண்ணும் புரிய தேவையில்லை. நீ முதல்ல வெளியே கிளம்பு. ஐயோ, போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு கணக்கு முடிக்க வேண்டியிருக்கு. என்னது, கணக்கு முடிக்கணுமா? ஆமா, நீ துணிக்கடை எப்படி ஆரம்பிச்சேன்னு உனக்கு தெரியும்ல? 40 லட்சம் நான் என் காசை கொடுத்தேன். என் அம்மா எனக்கு விட்டுட்டு போன காசை கொடுத்தேன். அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நீ என் கழுத்துல தாலியும் கட்டிட்டு இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இப்ப வெளியில போன்னு சொன்னா நான் சரின்னு தலையாட்டிட்டு அப்படியே கிளம்பி போணுமா? நான் உனக்கு கொடுத்த 40 லட்சத்தை கொடு, நான் இப்பவே வெளியே போறேன். ஏய், என்ன நீ புதுசு புதுசா கதை சொல்லிட்டு இருக்க? நீ அவனுக்கு பணம் கொடுத்தியா? அதான் அத்த உண்மை. நான் காசு கொடுத்திருக்கேன். இல்லன்னு அவனை சொல்லுங்க பாப்போம். ஏய் பத்மா, என் மருமக சொல்றது உண்மைதான். அது எனக்கு தெரியும். உன் புள்ள மாயா கொடுத்த காசுல தான் அந்த கடையே ஆரம்பிச்சான். காதலிச்சவனுக்காக பணத்தை கொடுத்தா இப்ப அவனே வேண்டான்னு சொல்லும் போது அப்ப பணத்தை கேட்க தானே செய்வா? சீ, நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டியா? பாத்தியாடா சீனு, அவளுக்கு உன் மேல காதல் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி இவளுக்கு இருந்திருந்தா கொடுத்த காசை திருப்பி கேட்பாளா? டேய், இவகிட்ட என்ன போய் காசை வாங்கி தொலைச்ச? அத்தை, இப்ப நான் வெளியில போகணும்னா இவங்கிட்ட என் காசை திரும்ப கொடுக்க சொல்லுங்க. அண்ணே, பாத்தீங்களாண்ணே, இப்ப இவ உண்மையான முகம் வெளியில தெரிஞ்சிருச்சு பாருங்க. எப்படி பணத்தை கேட்டுட்டு நிக்கிறா. சீனு, அவ பணத்தை முதல்ல அவகிட்ட தூக்கி போடு. போகட்டும் அவ. தங்கச்சி, 40 லட்சத்துக்கு அவன் எங்க போவான்? இப்பதான் கடை ஓரளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு. பணத்துக்கு எங்க போறதுமா? ஏய் மாயா, பணம் எல்லாம் எதுவும் கொடுக்க முடியாது. நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடி. அவர்கிட்ட நியாயம் என்னன்னு கேப்பேன். வாவ், வாட் எ லாக். மருமகனே, உன் கண்டிஷன் சூப்பர். ஏய், இப்ப என்ன, உனக்கு பணம் தானே வேணும்? எங்க அண்ணன் சம்பாதிச்சு வச்சிருக்காரு, அத வாங்கி கொடுக்கறேன். வாங்கிட்டு இங்கிருந்து போய்கிட்டே இரு. அண்ணா, அவ கேட்ட பணத்தை கொடுங்கண்ண. அவ மூஞ்சில வீசி எறியற. சீனு, கடைசியா நீ காசு இல்லன்னு பெரிய பக்கெட்டு தான் வந்து கேப்பன்னு தெரியும். ஏதோ ரோஷமா வீட்டு விட்டு வெளியே போன்னு சொன்ன. இதுதான் ஒரு ரோஷமா? ஏய், நீ முதல்ல வாய மூடுறி. அண்ணா, நீங்க பணத்தை கொடுங்கண்ண. வேண்டாம் மாமா, நீங்க பணம் கொடுக்க வேண்டாம். ஏய், ஏன்டா இப்படி சொல்ற? இல்லம்மா, இது என்னோட தன்மான பிரச்சனை. அவளுக்கு தேவை பணம் தானே. அவ சொன்னது உண்மைதான். அவகிட்ட இருந்து நான் காசு வாங்கியிருக்கேன். நான் சம்பாரிச்சு 40 லட்சம் பணத்தை அவகிட்ட கொடுக்கறேன். அந்த செகண்டே அவளை நான் வெளியே அனுப்புறேன். டேய், என்னடா சொல்ற? அப்ப அது வரைக்கும் இவ இங்கதான் இருக்கணுமா? அம்மா, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? இல்லடா, அப்படியெல்லாம் இல்லடா. நான் சம்பாரிச்சா அவ பணத்தை கொடுத்துறேன். அது வரைக்கும் அவ இங்கே இருக்கட்டும். அதான் பேச வேண்டியதெல்லாம் அங்கே பேசிட்டேல. யாருங்கிறத நான் இன்னைக்குதான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ,
அப்படி என்ன தெரிஞ்சுக்கிட்ட? இந்த குடும்ப சந்தோஷமா இருக்க கூடாது, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தானே இங்க இருக்க. இப்ப வெளிய போக சொன்ன உடனே பணத்தை கேட்டு லாக் பண்ற. நீதான் வெளியில போன்னு சொன்ன. அதான் சும்மா இப்படி ஒரு பால் போட்டு பார்த்தேன். இப்பவும் சொல்றேன், எனக்கு பணம்லாம் நீ ஒன்னும் தர வேண்டாம். அதுக்கு பதிலா வேற ஒரு டீல் வச்சுக்கலாமா? பெருசா ஒன்னும் பண்ண வேண்டாம். ஒரு கிஸ் கொடு போதும். அப்படி கொடுத்தா வெளியில போறத பத்தி யோசிக்கிறேன். என்ன கொடு பார்க்கலாம். ஏய், சீ. ஆ. ஏன்டா அப்படியே நிறுத்திட்ட? அடி. சீ. உன் மேல கைப்படுறது கூட எனக்கு பிடிக்கலடி. அந்த அளவுக்கு என்ன வெறுத்துட்டல்ல? ஆமா, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. ஒரு காலத்துல என்ன தவிர வேற யாரையுமே பிடிக்காதுன்னு சொல்லுவேன். அப்ப நான் ஒரு பைத்தியக்காரனா இருந்துட்டேன். நான் என் வாழ்க்கையில செஞ்ச பெரிய தப்பு உன்ன மாதிரி ஒருத்தைய நான் காதலிச்சது மட்டும்தாண்டி. ஏன் சீனு இப்படி எல்லாம் பேசுற? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? இன்னும் இந்த வீட்ல பண்றதுக்கு நீ என்ன மிச்சம் வச்சிருக்க? உன் அம்மாவுக்காக நீ பழி வாங்க வந்த, அத கரெக்டா நீ பண்ணிட்டு தானே இருக்க. நீ கூட அப்படிதான் நினைக்கிறியா? அதுதான் உண்மை. கடை ஆரம்பிக்கிறப்ப நீ பணம் கொடுத்தப்ப என் மேல அவ்வளவு காதல் வச்சிருக்கன்னு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்பதான் புரியுது நீ எதுக்கு கொடுத்தன்னு. எதுக்கு? இதோ இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது பணத்தை கேட்டு என்ன லாக் பண்ணிடலாம்ல, அதுக்கு தானே. சோ அந்த காதலோட விலை 40 லட்சம் ரூபாய். உன்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். ஏய், சீப்பா பேசாத சீனு.